ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வேண்டான்னு தூக்கி எறியக்கூடிய பொருளை வச்சு வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். எஸ், இன்றைக்கி நம்ம வாழை இலையை பயன்படுத்தி தான் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். என்னது, வாழை இலையை வச்சு ஸ்வீட்டா? இது நம்ம சாப்பிட்லாமா? இது நமக்கு நல்லதா அல்லது கெடுதல் தருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். சந்தேகமே தேவையில்லைங்க. வாழை இலையை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே மருத்துவ குணம் கொண்டது. ஸோ நமக்கு ஆரோக்கியமான ஸ்வீட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ அல்லது வேறு ஏதாவது தேவைக்கோ வாழை இலை வாங்குவோம். சில நேரங்களில் மீந்து போயிடும். அதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த ரெசிபி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பழம்லாம் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த இலையிலையும் ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது. ஸோ சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாழை இலையில் இருக்கக்கூடிய இந்த பழுத்து போன பகுதிகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய இந்த பச்சையான பகுதியை நம்ம கட் பண்ணி ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டுக்கு ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலரும் தேவை கிடையாது. நம்ம வாழை இலை பயன்படுத்தி செய்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த பசுமையான கலரே நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ மிக்சியில் எந்த விதமான நாரும் மாட்டாது. அரைச்சி வச்சிருக்க வாழை இலை சாரோட இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு எம்டி பவுல் எடுத்துட்டு இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் அல்லது அரிசி மாவு அல்லது மைதா மாவு அல்லது கோதுமை மாவு, இது 4ல் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு மாவு எடுக்கிறீங்கன்னா 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா 1.25 கப் அல்லது 1.5 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வடிகட்டி வச்சிருக்க வாழை இலை சாறு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போதே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சோம். கூட 1 கப் தண்ணி சேர்த்து கலந்து வச்சிருந்தோம். ஸோ நமக்கு 3 கப் அளவுக்கு தாராளமாக கிடைக்கும். 1 கப் அளவு மாவுன்னா 1 கப் அளவு சர்க்கரை, 3 கப் அளவுக்கு இந்த வாழை இலை சாறு, இதுதாங்க அளவு. நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா அல்லது கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, இது 4ல் நீங்கள் எது வேணால் கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவில் செய்யும் போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். பார்க்க கண்ணாடி போல் கிளாஸியாக வரணும்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கும். ஒரு சின்ன கெட்டிகள் கூட இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. கைகளால் கூட நல்லா கரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி விட்டாச்சு. சர்க்கரை கூட ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிடுச்சு. நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காமலே நமக்கு இந்த அளவுக்கு க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் டார்க்கான க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் ரொம்ப சூடாக விடாதீங்க. லைட்டாக சூடாகும் போதே முந்திரி பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட கலர் ரொம்ப மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு வறுபட்டு வந்த உடனே இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரத்துக்கு நிறம் மாறி கிறிஸ்பி ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் முந்திரி மட்டும் தான் வறுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் திராட்சை அல்லது வேறு ஏதாவது நட்ஸ் கூட வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கரைசல் இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ளே நல்லா சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டி கெட்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதமான தீயில வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது ஓரளவுக்கு கொதி வர்றது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் அந்த இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்க்கணும். ஸோ ஒரு 2 சிட்டிகை போல் இதில் நம்ம உப்பு சேர்த்துட்டு மீண்டும் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நான் செய்யக்கூடிய மெத்தடில் இந்த வாழை இலையோடைய ரா ஃப்ளேவர் அப்படியே தெரியும். அந்த மாதிரி தெரிய வேண்டாம், சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வாழை இலை சாறு 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் 1 கப் அளவுக்கு வாழை இலை சாறு சேர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 கப் அளவுக்கு பால் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிலருக்கு இந்த வாழை இலையோடைய ஃப்ளேவர் அப்படியே பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பால் 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வாழை இலை சாறு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி நமக்கு ஹல்வா பதத்துக்கு ரெடியாகி வருது. கண்டிப்பாக இதை நம்ம மிதமான தீயில வச்சு தான் பண்ணணும். ஹையில் வச்சு பண்ணும்போது சீக்கிரமாகவே கெட்டியாகிடும். அதோட பச்சை வாசனை சரியாக போகாது. ஸோ மிதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து ஒட்டாமல் வருது. ஓரளவுக்கு ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கடாயில் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரியும் போட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
வாழை இலையில சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாழை இலையவே சமைச்சு சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். இப்போலேருந்து அந்த டவுட் தேவையே இல்லை. நம்ம எப்படி வாழை மரத்தில் இருக்கக்கூடிய வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழைப்பூலாம் சமைச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வாழை இலையும் சமைச்சு சாப்பிடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அஜீரண கோளாறை சரி செய்யும், செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும். இது போக இன்னும் நிறைய விதமான மருத்துவ பலன்கள் கொண்டதா இருக்கு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாழை இலையோடைய அந்த பச்சை ஃப்ளேவர் தெரியாமல் இருக்கணும்னு சொன்னால் ஏலக்காய் பொடி பயன்படுத்திக்கோங்க. நான் சொன்னது மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவு வாழை இலை சாரும் 2 கப் அளவுக்கு பாலும் பயன்படுத்தி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதிகமாக டைமும் எடுக்காது. 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அண்ட் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிறது அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எடுத்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஸ்பூன் போட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான தட்டில் பரத்தி வச்சு இதை நீங்கள் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வில்லைகள் மாதிரி கூட போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.